இன்னல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வஸல்லி அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரான் நபிமொழி துவாக்கள் என்ற புத்தகத்திலிருந்து தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழும்போது ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ற தலைப்பில் அந்த பிரார்த்தனையானது: அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கையுமுஸ் ஸமாவாதி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்தல் ஹக்கு வவஅதுகல் ஹக்கு வகவுலல் ஹக்கு வலிகாஉக ஹக்கு வல் ஜன்னத்து ஹக்கு வன்னாரு ஹக்கு வஸ்ஸாஅத்து ஹக்கு வன் நபிய்யுன ஹக்கு வ முஹம்மதுன் ஹக்கு. அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனப்து வ பிக ஹாசம்து வ இலைக ஹாக்கம்து ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஹர்து வ மா அஸ்ரர்து வ மா அஅலன்து அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅஹிரு லா இலாஹ இல்லா அன்த. இதனுடைய பொருள்: இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும். நீயே வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் ஒளி ஆவாய். உனக்கே புகழ் அனைத்தும். வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களை நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும். நீ உண்மையானவன், உன் வாக்கு உண்மையானது, உனது கூற்று உண்மை, உனது தரிசனம் உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை நாள் உண்மை, நபிமார்கள் உண்மையானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள். இறைவா, உனக்கே அடிபணிந்தேன், உன்னையே சார்ந்துள்ளேன், உன் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன், உன்னிடமே திரும்புகிறேன், உன் சான்றுகளை கொண்டே வழக்காடுவேன், உன்னிடமே நீதி கேட்பேன். எனவே நான் முந்தி செய்த, பிந்தி செய்கின்ற, ரகசியமாக செய்த, பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நீயே என்னை மறுமையில் முதலில் எழுப்புகின்றவன். நீயே என்னை இம்மையில் இறுதியில் அனுப்பியவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த செய்தி நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.